போன வருடம்தான் நீக்கப்பட்டது. அவர் ஒரு ராஜ கம்பீரத்தோடு அங்கு போய் அரபு லீக்கிலே கலந்து கொண்டு ஆட்சி விழும் என்று சில மாதங்களுக்கு முன்னர் யாரும் நம்பவில்லை. அதுவும் இவ்வளவு சீக்கிரம் 12 நாட்களுக்குள் அது விழும் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. மக்கள் எல்லோரும் குதூகலிக்கிறார்கள். அசாத் வீழ்ச்சியடைந்ததை விட்டு மக்கள் அனைவரும் குதூகலிக்கிறார்கள் என்பது மூலம். அஹிம்சை அந்த அப்பாவி மக்கள் சாகக்கூடாது என்பதற்காக இந்த ஆட்சி அதிகாரத்தை அமைதியாக அவர்களிடம் ஒப்படைங்கள் என்று பிரதமரிடம் கையெழுத்து விட்டு அவர் போயிருக்கார். ரஷ்யாவுக்கு குழந்தை குட்டியோடு போயிருக்கிறார். இவ்வளோ ஒரு பெருந்தன்மை அவருக்கு திடீரென்று ஏன் பிறந்தது? ஏன் ரஷ்யா தாக்கவில்லை? ஏன் ஈரான் தாக்கவில்லை? வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும், ஆய்போவன். நான் உங்கள் காதர் மாஸ்டர். இது சுவர் அல்லது வால். ஏன் இவை வெளியேறின? உண்மையிலே இதற்கு விடையை நாங்கள் 27ஆம் தேதி நவம்பர் மாதம் சுமார் 2 வாரங்களுக்கு முன்னர் நடைபெற்றதே லெபனானிலே ஒரு சமாதான ஒப்பந்தம். அந்த காசாவில் நடப்பது, லெபனானில் நடப்பதையெல்லாம் படிப்படியாக நாங்கள் பார்ப்போம். அந்த ஒப்பந்தத்தை பற்றி, அந்த ஒப்பந்தம் ஏன் செய்து கொள்ளப்பட்டது, யாருக்கு அது தேவைப்பட்டது என்று நாங்கள் பார்த்தால் அதிலிருந்து இதற்கு எங்களுக்கு விடை கிடைக்கும். எல்லோருக்குமே இந்த யுத்தத்தினால் பேரிழப்பு. அமெரிக்காவை தவிர, அமெரிக்காவுக்கு அதனுடைய ஆயுத விற்பனை பெருகி வந்தது. அதுக்கு கடன் கொடுத்து அதன் மூலமும் லாபம் பெற்றுக்கொண்டது. ஆனால் யுத்தத்தில் ஈடுபட்ட அவ்வளவு பேருக்கும் இழப்பு தான். இஸ்ரேலு உட்பட. இஸ்ரேல் வெளி உலகத்திற்கு பெரும் அந்த ஒரு வீரமுகம் காட்டினாலும் அங்கே அவர்களுடைய பொருளாதாரம் அடிபட்டு விழுந்தது. 60,000 கம்பெனிகள், அதிகமான கம்பெனிகள் மூடப்பட்டன அல்லது கிட்டத்தட்ட மூடப்பட்ட நிலையில் இருந்தன. புள்ளிவிவரம் இங்கே இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அந்த யுத்தத்திலே ஈடுபட்ட தங்களுக்கு விருப்பத்துக்கு மாறாக அந்த யுத்தத்திலே ஈடுபட்ட அவர்களுடைய படை வீரர்களை 500 பேர் ஒரே வருடத்திற்குள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். 6,000 பேர் தற்கொலை செய்ய முயற்சி செய்து அவர்களை காப்பாற்றியிருக்கிறார்கள் என்று இஸ்ரேலிய சுகாதார அமைச்சு ஒரு அறிக்கை ஒரு அவர்களுடைய ரகசிய ஆவணம் ஒன்று இப்பொழுது வெளியாகி இருக்கிறார். இப்படி ஒரு நெருக்கடியான நிலையிலே அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆயுதமில்லை, பொருளாதாரம் விழுந்துவிட்டது. அமெரிக்கா ஆயுதம் கொடுக்க வேண்டாம், அவர்களுக்கு பண உதவி செய்வதை நிறுத்திவிட்டாலே கூட அது விழுந்து விடும் என்ற நிலைமைக்கு வந்தது. அதற்கும் ஒரு ஓய்வு தேவை. அவை கிட்டத்தட்ட 1 வருட யுத்தத்தில் களைத்து போய் அவர்கள் மீள கட்டியிருப்பதற்கு அவகாசம் தேவை. இதைவிட அவர்கள் கொஞ்சம் அகலக்கால் வரித்து விட்டார்கள். லெபனானிலே உங்களுக்கு தெரியும், இந்த பலஸ்தீன் யுத்தத்தில் மிக நேர்மையாகவும் மிக அதிகமான தியாகத்தை செய்ததும் லெபனான் தான். அதனுடைய தலைவர் நஸ்ருல்லா உட்பட முக்கிய தலைவர்கள் அனைவருமே கொல்லப்பட்டு போனார்கள். அங்கே பேஜர் தாக்குதல், வாக்கி டாக்கி தாக்குதல்கள் மூலம் இராணுவ முக்கியஸ்தர்களும் அரசியல் தலைவர்கள் பல பேரும் இன்றும் செயலிழந்து போயிருக்கிறார்கள் என்ற இந்த நிலைமையை பாவித்துக் கொண்டு அவர்கள் நினைத்தார்கள் எளிதாக லெபனானை தாக்கிவிடலாம் என்று அவர்கள் படையெடுத்து சென்றார்கள். ஆனால் அங்கே போய் அங்கே அவர்கள் சிக்கிக்கொண்டார்கள். உண்மை அதுதான். இதை நான் சொல்லவில்லை, பிளிங்கன் சொல்லி இருக்கிறார். இந்த ஒப்பந்தம் சம்பந்தமாக ஒரு கேள்வி கேட்டபோது அவர் சொன்ன பதில் அதை சொல்லுகிறது. அவர் சொல்கிறார், இதற்கு முன்னர் இஸ்ரேல் 2 தடவை அவர்களை தாக்க போய் 18 வருடம் அவர்களோடு போர் புரிந்து பெருமிழப்பை சந்தித்து என்ன நடந்தது என்று அவர்களுக்கு தெரியும். ஆகவே அந்த நிலைமை ஏற்படக்கூடாது என்பதற்காக அதிலிருந்து பாடம் கிடைத்துக் கொண்டு அவர்கள் வெளியேற நினைக்கிறார்கள் என்று அவர் வெளிப்படையாக பேசியிருக்கிறார். அந்த பதிவு நாங்கள் இங்கே போட்டு உங்களுக்கு தருகிறோம். ஆகவே இதுதான் நிலைமை. அவர்கள் அங்கே சிக்கிக்கொண்ட படைகளை வெளியேற்ற வேண்டும், மீள் அறைய வேண்டும். அப்படியானால் ஏன் லெபனான் அதை ஒத்துக்கொண்டது என்றால், அவர்களுக்கும் ஓய்வு தேவை. அவர்களுடைய பெரும் இழப்பு, அவர்களுடைய
சுரங்கங்கள், ரகசிய சுரங்கங்கள் பல அழிக்கப்பட்டு போய்விட்டன. சில சுரங்கங்கள் இவர்களால் அழிக்கப்பட்ட போது அங்கு ஏற்பட்ட அதிர்வலை பூகம்பத்தை போல இருந்தது. அந்த அளவுக்கு அங்கே பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே அவர்கள் தங்களை மீளமைத்துக் கொள்வதற்கு அவகாசம் தேவை. ஏன் இவர்கள் எல்லோரும் ஏன் ஈரானும் அதற்கு உடன்பட்டது, ஏன் சிரியாவை கைவிட்டது என்றால் இதுதான். இவர்களுக்கிடையே ஒரு திட்டம் இருந்தது. திரைமறைவிலே சிரியாவிலே யுத்தத்தை முதலிட்டு வந்தது. ஏனென்றால் ஈரானை அடிக்க வேண்டும். அது இஸ்ரேலை முன்னால் வைத்துக்கொண்டு எப்படி அங்கே உக்ரைனை வைத்துக்கொண்டு ரஷ்யாவிலே இந்த மேற்கத்திய நாடுகள் அமெரிக்கா தலைமையிலே தாக்குதல் நடத்துகிறதோ அதை போல இந்த இஸ்ரேலின் பின்னணியில் இருந்து அதை தாக்க வேண்டும். தாக்குவதற்கு முன்னர் அவர்களை பலவீனப்படுத்த வேண்டும். இப்பொழுது லெபனான் ஓரளவுக்கு பலவீனப்பட்டு விட்டது, அழிக்கப்படவில்லை. அது மீண்டும் மீண்டும் எழக்கூடிய ஒரு அவர்கள் மீண்டெழுவார்கள். ஏனைய இடங்கள் ஹூதிகள் வலிமையோடு தான் இருக்கிறார்கள். ஏனைய பகுதிகளிலே அவர்கள் அழிக்கப்படவில்லை. ஈரான் சில பாதிப்புகளுக்கு உள்ளாகி இருந்தாலும், சில தலைவர்கள் இழந்திருந்தாலும் அது பலம் பெற்று வருகிறது. ஆகவே அவர்களுக்கு இப்பொழுது ஈரான் தான் ஒரு பெரிய எதிரியாக இருக்கிறார். இந்த இஸ்ரேலுக்கும் அவர்கள் தான் எதிரியாக இருக்கிறார்கள். அவர்களை தாக்க வேண்டும். உங்களுக்கு தெரியும் தானே, சதாம் ஹுசைனை தாக்குவதற்கு முன்னர் எப்படி அவர்களை பலவீனப்படுத்தினார்கள் என்று. அதே போல் இவர்களை பலவீனப்படுத்துவதற்கு ஒரே கல்லில் 2 மாங்காய் கொண்டு உக்ரைனிலே போரிலே சிக்கிக் கொண்டிருக்கின்ற ரஷ்யா, அதற்கும் பெரிய சிக்கல்கள், தடுமாற்றங்கள் இருக்கிறது. என்றாலும் இந்த முழு மேற்குலகமும் சேர்ந்தவர்களை அமெரிக்கா மறைமுகமான ஒரு யுத்தத்தை நடத்தினால் அது தனித்து போராடி தாக்குப்பிடிக்கிறது, முன்னேறி கொண்டிருக்கிறது. அதற்கு பல சங்கடங்கள் இருக்கிறது. இவர்கள் 2 பேரையும் சிரியாவிலே சிக்க வைத்தால் ஒரு நீண்ட போராட்டத்தில் அவர்களை பலவீனப்படுத்திவிட்டு 2 பேரையும் தாக்கலாம் என்பது அவர்களுடைய திட்டமாக இருந்தது. ஆகவேதான் அவர்கள் இந்த சிக்கலிலே மாட்டிக்கொள்ளாமல் உங்கள் குழியிலே நீங்களே விடுங்கள் என்று சொல்லிவிட்டு அவர்கள் போய்விட்டார்கள். ஆகவேதான் அவர்கள் டேங்க் வைத்திருந்தார்கள், விமானம் வைத்திருந்தார்கள், அதை எதுவுமே தாக்கவில்லை. இந்த பிக்கப்பிலே இவர்கள் டெமஸ்கஸை பிடித்து விட்டார்கள். இதுதான் நடந்த உண்மை. இப்பொழுது இனிதான் வேடிக்கை இருக்கிறது. இஸ்ரேல் குதூகலமாக கொண்டாடி கொண்டிருக்கிறது அதனுடைய வெற்றியை. அது இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி 50 வருடத்துக்கு முன்னர் செய்து கொள்ளப்பட்ட கோலன் அந்த குன்று, அதை இனி விஸ்தரிப்பதில்லை என்ற அந்த ஒப்பந்தத்தை தாங்கள் இனி மதிக்கப் போவதில்லை என்று சொல்லிக்கொண்டு விரிவுபடுத்தி கொண்டு போகிறார்கள். அவர் மகிழ்ச்சி கொண்டாடுகிறார். நாங்கள் மேற்கொண்ட தாக்குதலினால் தான் இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கிறது என்று அவரும் அதிலே தனக்கு பெருமை தேடிக் கொள்கிறார். அவருக்கு எதிரான ஒரு எதிர்ப்பலை அங்கு பெரிய அளவிலே இருக்கிறது, தொடர்ச்சியாக இருக்கிறது. அதையெல்லாம் தணிப்பதற்கு அதை இவர் ஒரு புரோபகண்டாவாக பாவித்தார். ஆனால் கொஞ்சம் நிதானமாக பதிலை சொன்னவர் பைடன். அவர் சொல்கிறார், இது ஜனநாயகத்துக்கு கிடைத்த வெற்றி, ஒரு கொடுங்கோலனுடைய வீழ்ச்சி என்று சொல்லிவிட்டு, ஆனால் ஒரு நிச்சயமற்ற தன்மையும் ஒரு ஆபத்தான சூழலும் உருவாகக்கூடிய ஒரு நிலைமையும் உருவாகலாம் என்று சொல்லியிருக்கிறார். இதுதான் உண்மையான நிகழ்ச்சி. அந்த ஆபத்தான நிகழ்ச்சி என்னவென்றால், நீங்கள் சிரியாவின் அந்த மக்கள் தொகையை நீங்கள் பார்த்தால் உங்களுக்கு தெரியும். இங்கே கிறிஸ்டியன் 8%, ஷியாயிட் 3%, 12% அலவைட், அந்த மதப்பிரிவை சேர்ந்தவர் தான் அசாது. அதே போல் சனீஸ் 74%, 3% யூசர்ஸ். இது இப்படி இருக்கும்போது இங்கே இருக்கின்ற படைகளை நீங்கள் பாருங்கள். சிரியா அரசாங்கத்தின் படை இன்னும் இருக்கிறது. அதிலே ஒரு பகுதி இவர்களிடம் சரணடைந்திருக்கிறது, ஒரு பகுதி ஈராக்குக்கு போய் சேர்ந்திருக்கிறது. இன்னொரு இங்கே அந்த படை அப்படியே இருக்கிறது, அது அழிக்கப்படவில்லை. அடுத்தது சிரியன் ரெபல்ஸ் என்று சொல்லப்படுபவர்கள், அவர்கள்தான் இப்பொழுது அலெப்பே இங்கெல்லாம் பலமாக இருந்தவர்கள். இந்த சிவப்பு சின்னத்தில் இருப்பது துருக்கிய படை, இந்த நீல சின்னத்தில் இருப்பது குர்திஷ் உடைய படைகள். அதே போல்
அந்த கருப்பு நிறத்திலே இருப்பது இஸ்லாமிக் ஸ்டேட் என்று சொல்லப்படுகின்ற ஜிஹாதிஸ்டுகள். அதே போல் இந்த 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 நீலவண்ண இடங்களிலே தான் சிரியாவின் எண்ணெய் வளமிக்க பகுதிகள் இருக்கின்றன. அதை குர்திஷும் ரஷ்யாவும் அமெரிக்காவும் கைப்பற்றி வைத்துக் கொண்டிருக்கின்றன. அந்த எண்ணெயை திருடி கொண்டு போய் திருடித்தனமாக விற்று கொண்டிருக்கின்றன. இங்கே கோலன் குன்றிலே இஸ்ரேலுடைய படையணி ஒன்று இருக்கிறது. அவர்களுடைய இப்படியான இந்த பிளவுகளுக்குள்ளே இந்த படத்தை நீங்கள் பார்த்தால் குர்திஷ் அணியிலும் கூட பல்வேறு அமைப்புகள் இருக்கின்றன. இப்படி பல்வேறு இனக்குழுக்களாகவும் பல்வேறு மத குழுக்களாகவும் பிரிந்திருக்கின்ற இவர்கள் சித்தாந்த ரீதியிலும் ஒரு ஒரு தங்களுடைய நலன் சார்ந்த விடயங்களிலும் பல மிகவும் ஆழமான பகைமை முரண்பாடு கொண்டவர்கள். ஆகவே இனிதேனில்தான் இங்கே வெடிக்கப் போகிறது விளையாட்டு. இந்த அச்சம் அமெரிக்காவுக்கும் இருக்கிறது, இஸ்ரேலுக்கும் இருக்கிறது. ஆகவே இனிமேல் தான் நாங்கள் வேடிக்கை பார்க்க போகிறோம். என்ன நடக்கப் போகிறது என்றால், அமைதியாக ஈரான் தன்னை பலப்படுத்தி கொண்டிருக்கிறது. இதை அண்மையிலே ஒரு வாரத்துக்கு முன்னர் அவர்கள் விண்வெளிக்கு ஏவிய உலகிலே மிகப்பெரிய விண்கலம், அதாவது பாரத்தை சுமந்து செல்லக்கூடிய மிக கூடுதலான பாரத்தை சுமந்து செல்லக்கூடிய விண்கலத்தை அவர்கள் தான் ஏவியிருக்கிறார்கள். அதை பாவித்து உலகத்தில் எந்த பகுதியையும் துல்லியமாக தாக்க முடியும். இரண்டாவதாக அமெரிக்கா வெளியிட்ட செய்தி என்னவென்றால், ஒன்றல்ல இரண்டல்ல, ஈரான் 12 அணு குண்டுகளை தயாரித்து விட்டது அல்லது தயாரித்து முடிக்கும் தருவாயில் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஆகவே இப்பொழுது இவற்றை எல்லாம் கூட்டி கழித்து எங்களுக்கு பார்க்க முடியும். இப்பொழுது இது சிரியாவிலே நடந்திருப்பது ஒரு முடிவல்ல, ஒரு திருப்பம். இனிமேல் தான் அங்கே உண்மையான அரசியல் நடக்கப் போகிறது. அது இன்று நடக்கலாம், நாளை நடக்கலாம், இன்னும் பல வருடங்கள் கழித்து கூட நடக்கலாம். ஆனால் நிச்சயமாக இங்கே நடைபெற்றிருப்பது ஒரு தந்திரோபாய ரீதியான ஒரு பின்வாங்கலே தவிர அவர்கள் அடித்து விரட்டப்படவில்லை. இதுதான் உண்மை. இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை நான் முடிவு கொண்டு வருகிறேன். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு சொல்லுங்கள். இனி தொடர்ச்சியாக நாங்கள் மத்திய கிழக்கு உலக விவகாரங்களை அலசப் போகிறோம். இப்பொழுது ஒரு கேள்வியோடு நான் இதை முடிக்கிறேன். நீங்கள் இந்த கமெண்டிலே போடுங்கள். அசாத் என்றாவது ஒரு நாள் சிரியாவுக்கு திரும்பி வருவார். இதற்கு சரியான விளக்கத்தோடு சுருக்கமாக பதில் சொல்பவர்கள் யார் என்று நான் அறிவிப்பேன். அடுத்த பதிவிலே சந்திப்போம். அதுவரை விடைபெறுவது உங்கள் காதல் மாஸ்டர்.